ஹாய், இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், கூடவே 3 ஏலக்காய், அப்புறம் 3 பட்டை சின்ன சின்னதாக இருக்கனால போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கிராம்பு, அதுக்கப்புறம் மிளகு 1/2 ஸ்பூன், அரை மூடி தேங்காயில் அரைவாசி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் 2 போதும். இது அப்புறமா கொஞ்சமாக புதினா, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லாட்ட நீங்கள் இஞ்சியும் பூண்டும் 2 பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் விழுதா. அதுக்கப்புறம் பாட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நிறைய கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இது தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் நல்லா நம்ம கைவிடாமல் அரைக்கணும். நான் இஞ்சி பூண்டு தனியாக போடுறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் போட்டுக்கிறேன். இந்த பேஸ்ட்டு அப்புறம் இந்த ஆயில் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்தூள் 1 ஸ்பூன் காரத்தூள் போட்டுக்கிறேன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 5 ஸ்பூன் தனியாத்தூள், ஏன்னா சின்ன ஸ்பூன் தான், 5 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட தேவையில்லை, நான் ஏற்கனவே ஓல் கரம் மசாலா அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நமக்கு வற்றினா மட்டும்தான் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகும். அதனால் நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றிடணும், அப்போ தான் அது பச்சை ஸ்மெல்லாம் போகும். இந்த மாதிரி தண்ணி வற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற சிக்கன் நான் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அது மொத்தமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் வாஷ் பண்ணும்போது கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா நம்ம 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த சிக்கனோட அந்த பேட் ஸ்மெல்லாம் போகும், குழம்புலேயும் அந்த ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.